இலை கட்சியில் மாஜி அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக அவரது சொந்த மாவட்டத்துக்குள்ளேயே கொந்தளிப்புகள் அதிகரித்திருக்கின்றன. தன் வாரிசின் திருமண நிகழ்வை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்கும் நிலையில் தன் சமூக ஆட்களை தேர்ந்தெடுத்து பத்திரிகையோடு தாராளமாக பொன் முடிப்பையும் அள்ளி வழங்கி வருகிறாராம். ஏற்கனவே தன்னுடைய சகோதரர் மகனின் திருமணத்தின் போதும் தீபாவளி பண்டிகையின் போதும் கட்சி தொண்டர்களை அவர் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை என்று சலசலப்பு எழுந்தது. சமீபத்திய கள ஆய்வுக் கூட்டங்களிலும் கட்சி தொண்டர்கள் மாஜிக்கு எதிரான மனநிலையிலேயே இருந்த நிலையில் உங்கள் வாரிசின் திருமணம் உங்கள் சமூகத்தவர்கள் உறவினர்களை வைத்தே நடத்தி கொள்ளுங்கள் என்கிற ரீதியில் வசைபாடி வருகிறார்களாம். சேலம் மாவட்ட ஆளுங்கட்சி பிரதிநிதியும் கட்சியின் சீனியருமான செல்வ கணபதி தன் வாரிசை எப்படியாவது கட்சிக்குள் வளர்த்து விட வேண்டும் என்ற கனவுடனேயே இருந்து வந்தார். இளைஞரணியில் எப்படியாவது ஒரு பதவி கிடைத்துவிட்டால் துணையானவரின் நேரடி பார்வையில் தன் வாரிசின் எதிர்காலம் நல்ல நிலவிதமாக அமைந்துவிடும் என அன்பக கதவுகளை தொடர்ந்து தட்டி வந்தாராம். ஆனால் மாவட்டத்தில் இளைஞரணி சார்பில் நடைபெறும் எந்த நிகழ்ச்சியிலும் செல்வ கணபதி கலந்து கொள்ள மாட்டார். கூட்டத்துக்காக எந்த உதவியும் செய்வதில்லை என்று உள்ளூர் நிர்வாகிகள் மேலிடத்திற்கு போட்டு கொடுத்துவிட, வாரிசை இப்போதைக்கு மாணவரணியில் பொறுப்பு வைக்க சொல்லுங்க, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பி அனுப்பிவிட்டதாம் அன்பகம். கேட்டது ஒன்று கிடைத்தது ஒன்றாக ஆகிவிட்டதே என்று நொந்தபடியே ஊருக்கு திரும்பினாராம் செல்வ கணபதி. குமரி மாவட்ட கதர் கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் இருவர் மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட விவகாரம் அந்த கட்சியினரிடையே அனலை கிளப்பியிருக்கிறது. திடீரென கட்சிக்கு வருபவர்களுக்கெல்லாம் அணித்தலைவர்கள் பதவி கொடுக்கிறார்கள். அவர்களின் பின்னணியையும் விசாரிப்பதில்லை. குற்றச் செயல்களில் அவர்கள் ஈடுபடும் போது கட்சிக்குத்தான் கெட்ட பெயர் ஏற்படுகிறது என்று மாவட்ட நிர்வாகிகள் தலைமையிடம் புலம்பி தள்ளியிருக்கிறார்கள். அதோடு இனி மாவட்ட தலைமைக்கு தெரியாமல் நேரடியாக யாருக்கும் பதவி கொடுக்கக்கூடாது என்றும் போர்க்கொடி தூக்கினார்களாம். நிர்வாகிகளை அமைதிப்படுத்துவதற்காக தற்காலிக அந்த கோரிக்கைக்கு தலையாட்டினாராம் கதர் கட்சியின் மாநில தலைமை.